எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ் ஆதரவாளர் வழக்கறிஞர் சுப்புரத்தினம் அவர்கள். சார் வணக்கம். தம்பி வணக்கம். என்ன சார், எடப்பாடி தான் எப்பவுமே புள்ளையார் சுழி போட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நேத்து குரு பூஜை எதுமா எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவர்கள்லாம் ஒரு மாற்று அணிக்கான புள்ளையார் சுழி போட்டது போல தெரிகிறது. நீங்க அருகிலிருந்து பாக்குறீங்க, தொடர்ந்து நேற்றெல்லாம் ஓபிஎஸோடு பயணிச்சிங்க. என்ன சார் நடக்குது அங்க? இல்ல இது அதாவது எடப்பாடி திரு இபிஎஸ் போல யாரோ தாவேகா கட்சியில இருந்து யாரோ ஒரு சிலர் 10 பேர் அடையாளம் தெரியாத 10 பேர் கொடி ஆட்டணும்னா, ஏதோ தாவேகா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, தாவேகா கொடி அங்க ஆடுது பாத்தியா அப்படின்னு குதூகலிக்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்ல நாங்கள். எங்களை பொறுத்தளவில் இன்றைக்கு கட்சி இருக்கக்கூடிய நிலைமையில் பிரிந்து கிடக்க சக்திகள்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பது பொதுவான எண்ணம். அந்த எண்ணத்தோடு தான் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் சேலத்தில் 7 முன்னணி தலைவர் திரு எடப்பாடி இபிஎஸ் அவர்களை சந்தித்து கட்சி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது. எனவே பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து தலைவரும் ஒன்று சேர்த்தால்தான் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னதை அவர் கேட்காத காரணத்தினால் தொடர்ந்து இப்படி அவர் கட்சியை தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த செயலுக்கு நாமும் துணை போய்விடக்கூடாது என்ற அடிப்படையில் செங்கோட்டையன் கடந்த மாதம் 10 நாளுக்குள்ள ஒரு செய்தி சொல்ல இணைப்பை பற்றி, இல்லை என்றால் நான் மேல் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னதன் அடிப்படையில் 10 நாள் அல்ல 1 மாதம் ஆகியும் திரு இபிஎஸ் அவர்களிடமிருந்து சரியான பதில் வராதன் காரணமாக இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் அண்ணன் தினகரன் அவர்களையும் சந்தித்தது மட்டுமல்ல, சின்னம்மா திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை சந்தித்து இந்த இயக்கம் எந்த வழியில் பயணித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்த வலிவையும் பொலிவையும் மீட்டெடுக்க முடியுமோ அந்த சூழலை உருவாக்க இந்த 4 தலைவர்களும் ஓரணியில் திரண்டு இருக்கிறார்கள். எனவே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல பிள்ளையார் சுழி நேற்றைய தினம் போடப்பட்டுள்ளது. நீங்க அதிமுக எதிர்காலத்திற்கு பிள்ளையார் சுழின்னு சொல்றீங்க. தொண்டர்கள் மனநிலை என்னவா சார் இருக்கு? எடப்பாடியை தானே இன்னமும் கொண்டாடுறாங்க. எடப்பாடி கூட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்களை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு தொண்டர்கள்னு கணக்குப்படாதீங்க. தொண்டர்கள் மனமுடைந்து சிதறி கிடக்கிறார்கள். பார்க்கிற இடமெல்லாம் இப்படி கட்சி பிரிஞ்சு கிடக்குது. நம்ம கட்சி எப்படி இருந்த கட்சி, திமுகவுக்கு மாற்று சக்தி அதிமுக தான் இந்த நிலை போய் இன்னைக்கு அதிமுகவோட இடத்தை பிடிக்கிறதுக்கு தேசிய கட்சிகள் வரிஞ்சு கட்டிட்டு அலையுதே என்ற மன வருத்தத்தில் இன்னைக்கு தொண்டர்கள் வெதும்பி போய் கொதித்து போய் இருக்கிறார்கள். பார்க்கிற அனைவர்களே தயவு செய்து ஒன்று சேருங்க, எல்லாரும் ஒன்று சேருங்க. அப்பொழுதுதான் திமுகவுக்கு மாற்று சக்தியாக நாம் எப்படி அண்ணா 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்றியதிலிருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய நாளிலிருந்து தமிழ்நாடு அரசியல் என்பது பைபோலார் பாலிடிக்ஸ், இருதுருவ அரசியல். அதிமுக திமுக என்று மாற்றித்தான் ஆட்சி அமைத்த அந்த சூழல் தொடர வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புகிறார்கள். இதைத்தான் பொதுமக்களும் சொல்லி வருகிறார்கள். எனவேதான் தொண்டர்களின் விருப்பத்தையும் பொதுமக்களுடைய அபிலாஷங்களையும் நிறைவேற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தார். அதை திரு இபிஎஸ் அவர்கள் கிண்டலும் கேலியும் செய்ததன் காரணமாக முதலில் நாம் ஒன்றுபடுவோம் என்ற அடிப்படையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் தினகரன் அவர்கள், இன்னும் சின்னம்மா சசிகலா அம்மையார் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சார், டிடிவி அவர்கள் குறிப்பிட்டு பேசும் பொழுது எடப்பாடி திமுகவை அகற்றிவிட்டு திமுக ஆட்சியை மாற்றி எங்கள் தலைமையிலான அம்மா தொண்டர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஆட்சி அமைக்க வேண்டும் சொல்றாரு. ஆனா ஓபிஎஸும் செங்கோட்டையனும் எங்களோடு இணைந்து விட்டார்னு சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் அமமுகன்னு ஒரு கட்சியை வச்சிருக்கிற அவர் சொல்லும் போது இது டிடிவியை இன்னும் கொஞ்சம் பலம் சேர்த்து விடும் விதமா இருக்கும்னு பார்க்க முடியுது சார். இல்ல, இது டிடிவிக்கு பலம், ஓபிஎஸ் அண்ணனுக்கு பலம், செங்கோட்டையனுக்கு பலம்னு இல்ல, அதிமுக பலம் பெற வேண்டும் என்பதுதான் பொதுவான நோக்கம். காமன் அப்ஜெக்டிவ் தட் ஏடிஎம்கே should get strengthened. அதிமுக பலம் பெற வேண்டும் என்பதுதானே தவிர இது தனிநபர்கள் பலம் பெறுவதற்கான பல பரீட்சை ஒன்றும் நாங்கள் நடத்தவில்லை. எனவே
அண்ணன் தினகரன் அண்ணன் டிடிவி அவர்கள் சொல்கிறது, இணைப்புக்கு தொடர்ந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தோடு இருக்கிறார். எனவே அவர் அவர் ஒருவேளை இணைப்புக்கு அவர் சம்மதிக்காத பட்சத்தில், அவர் ஒருவர் சம்மதிக்கவில்லை என்பதற்காக கட்சி அழிவதை வேடிக்கை பார்க்க முடியாது. அவரை தவிர்த்து மற்றவர்களெல்லாம் இணைந்து அதிமுக ஆட்சி அமைப்போம் என்கிற வகையில் தான் அந்த கருத்தை தெரியப்படுத்துகிறார். அப்படி அனைவரும் இணைகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று சக்தி என்பது அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் தினகரன், அண்ணன் செங்கோட்டையன், சின்னம்மா சசிகலா இவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நீங்க மாற்று சக்தின்னு சொல்றீங்க, ஆனா எடப்பாடி அவர்கள் எத்தனை எட்டப்பர்கள் வந்தாலும் அதிமுகவை கைப்பற்ற முடியாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அவர் ஒரு தலைமையிலான அதிமுக தான். அதிமுகனா அவரு தொடர்ந்து ஜெயிச்சா மாறுதட்டி சொல்லலாங்க. ஒரு இரட்டை தலைமையினாலதான் 2021 ஆட்சி அமைக்க முடியல. ஒற்றை தலைமை கொடுங்க, நான் எளிய புலியாக்குறேன், இத குதிரையை யானை ஆக்குறேன்னு சொல்லி என்னென்னமோ சொன்னாருங்களே உங்களுக்கு. ஆனால் என்ன ஒற்றை தலைமை வந்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, ஈரோடு கிழக்கு தொகுதியில் படுதோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் டெபாசிட் போய் சட்டமன்ற தேர்தல் வாரியாக எடுத்தால் 234 தொகுதியில் 224 தொகுதிகளில் அதிமுக தோல்வி என்ற நிலை. அதில் கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் டெபாசிட் போய் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் யாரை பார்த்து எட்டப்பர்கள் என்று சொல்வது? கட்சியை உருப்பட செய்வதற்கு முயற்சி எடுப்பவர்களை பார்த்து கட்சி எக்கேடு கெட்டு போனால் என்ன, கட்சி நான் பிடித்த என் கட்சி என் வசப்பட்டு விட்டது, அது எந்த நிலை அடைந்தாலும் பரவாயில்ல, நான் விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடியவர் இந்த இயக்கத்திற்கு கெடுதல் நினைப்பவரா? இந்த இயக்கம் உருப்பட வேண்டும் என்று தியாக உணர்வோடு எந்த தியாகத்துக்கும் தயார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இணைய தயார் என்று சொல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன எட்டப்பரா? யார் எட்டப்பர்? மக்கள் எட்டப்பர் யார் என்பது மக்கள் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். எனவே அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவால் அரசியல் அறிமுகப்படுத்தப்பட்டு 25 ஆண்டு காலம் இன்னைக்கு இபிஎஸ் அவர்களுடன் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய தயவில் அம்மாவிடம் முக்கியத்துவம் பெற்று சட்டமன்ற ஒன்றிய செயலாளராக இருந்தவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்கள். மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர்கள்லாம் மந்திரி ஆனார்கள். அப்படி ஆன அந்த மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்று வரை தொடர்ந்து 3 முறை 4 முறை என்று சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆட்சி அமைச்சர்கள் தான் மந்திரியாகவும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் உருவாக்கிய பெருமை அம்மாவிடம் அடையாளப்படுத்தி முக்கியத்துவம் பெற செய்து உருவாக்கிய பெருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை சாரும், சின்னம்மா சசிகலா அவர்களை சாரும். எனவே அவர்களை எல்லாம் எட்டப்பர் என்பது கொச்சைப்படுத்தி பேசுவது என்பதெல்லாம் எந்த அரசியல் நாகரிகத்தில் அடங்கும், எந்த பண்பாட்டில் அடங்கும்? கொஞ்சம் அட்லீஸ்ட் there must be a minimum gratitude in the minds of a person who is being tempted to speak against the leaders who have been behind them to occupy such a vital post. இவ்வளவு முக்கியத்துவம் பெறக்கூடிய நிலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் பெறக்கூடிய நிலைக்கு உருவாக்கிய தலைவர்களை பற்றி பேசுகிற பொழுது நெஞ்சும் கொலையும் அஞ்சாமல் பேசக்கூடாது. நெஞ்சில் ஈரத்தோடும் சற்றேனும் ஒரு நன்றி உணர்வோடும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சார். ஆனாலும் கூட தோல்வியை தழுவினாலும் கூட இந்த 4 வரை நிச்சயமாக சேர்க்க மாட்டோம் என்ற ஒரு மனநிலையில தானே இருக்கிறாரு. செங்கோட்டையனா போற போக்குல நீக்கிடுவாரு போல எடப்பாடி. அது அதான் நேற்று அந்த சின்னமா நேற்று அவங்க தேவர் திருமகனார் நினைவிடத்துல முடிச்சுட்டு பேட்டி கொடுக்குறப்ப சொன்னாங்க, பாப்போம் இன்னும் எத்தனை பேரைத்தான் அவர் நீக்குவார்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவரை கூவத்தூரில் முதலமைச்சராக சார் இந்த காலத்துல ஒரு கவுன்சிலர் பதவி ஒருத்தருக்கு கொடுக்கிறதா இருந்தா கூட எவ்வளவு தூரம் அதை பெருசா பார்க்கப்படுகிறது, அதை எவ்வளவு சிந்திச்சு செய்யறாங்க. ஆனால் சினிமா அவர்களை பொறுத்தளவில் சிறைச்சாலை உறுதி, இன்னும் 1 வாரத்தில் பெங்களூரு சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும்,
4½ ஆண்டு காலம் தண்டனை அனுபவிக்க என்ற நிலையிலும் மன உறுதியோடு, ஏன்னா அம்மா உருவாக்கி இந்த ஆட்சி போய்விடக்கூடாது என்று கோவத்தில் இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு பெரிய போஸ்ட், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பதவி என்பது முதலமைச்சர் பதவி. யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் நான் முதலமைச்சர் என்று சொல்லித்தான் இன்றைக்கு அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய வேடிக்கையெல்லாம் நிலவி வருகிறது. எனவே அந்த நிலையில் ஒரு பாரம்பரியமிக்க எங்கள் இயக்கமான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா இல்லாத நேரத்தில் தன்னுடைய உறவினரான அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விடுவிக்கப்பட்டு அந்த இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டார் என்றால் அந்த இடத்தில் அவர்கள் ஜாதி பார்த்தார்களா, சமுதாயம் பார்த்தார்களா, உறவு பார்த்தார்களா? நம்பிக்கையாக இருப்பார், நம்பிக்கையோடு இருப்பார், விசுவாசத்தோடு இருப்பார், நல்லதனமாக செயல்படுவார் என்று தானே எண்ணி இவரை முதலமைச்சர் ஆக்கினார். ஏன்னா அப்படி முதலமைச்சர் ஆக்கிய அவர்களையே நீக்கிவிட்டு நான் யாரை வேண்டாலும் நீக்குவேன் என்றால் கடைசியில் இவர் எல்லாத்தையும் நீக்கிட்டு இவர் மட்டும் தனிமரமா நின்ற போறாரு. அதை கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சவால நிலை வந்துட போகுது. சார், ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார்னு செய்திகள் மூலமாகவும் சில தகவல்கள் வெளிவந்தது. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன நிலைப்பாட்டுல சார் இருக்கிறார் ஓபிஎஸ்? இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது கட்சியை ஒற்றுமைப்படுத்துவது என்பதுதான் அவருடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது. அதற்கு முதற்படியாகத்தான் நேற்று தேவர் திருமகனாருடைய ஜெயந்தியில் நாம் சொன்ன தலைவர்களெல்லாம் இணைந்து இன்றைக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது திரு இபிஎஸ் அவர்களுடன் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுடைய மனச்சாட்சியையும் ஒழுக்கும் என கருதுகிறோம். எனவே காலப்போக்கில் அதிமுக இணையும் என்ற நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். நிச்சயமாக இணைகின்ற பட்சத்தில் நிச்சயம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையை பெறும். அந்த நிலையை உருவாக்குவது தான் இன்றைக்கு அவர்களுடைய எண்ணமாகவும் செயல் திட்டம். அதிமுக இணையன்னு சொல்றீங்க, எடப்பாடி இருப்பாரா சார்? இல்ல, அதிமுக இணையன்னா எல்லாரும் சேர்ந்து அனைவரும் யாரெல்லாம் அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஒன்றாக இருந்து 4½ ஆண்டு கால ஆட்சியை தொடர்ந்து நடத்தி அதற்கு பின்னால் 2021 நடந்த கழக அமைப்பு தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று செயல்பட்ட அனைவரும் இணைவதுதான் உண்மையான இணைப்பாக இருக்கும். எனவே எங்களை பொறுத்தளவில் இபிஎஸ் உட்பட அனைவரும் இணைந்த கழகமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க இல்லாமல் யதார்த்த கள நிலவரத்தை புரிந்து கொண்டும் மக்களுடைய மன ஓட்டத்தை அறிந்து கொண்டும் தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இணைப்பிற்கு அவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா சார். 2026 தேர்தலுக்கு நேற்று ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நன்றி சார். ஓகே, மிக்க நன்றி.